Co-sponsor Archie Foods, the mother of good taste. Co-sponsor Nipura, invite divine grace into your home. Location sponsor SSP Palace, Tiruchendur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிப்புராவை அணுகுங்கள். குழந்தை இல்லாமல் ரொம்ப நான் முருகர்கிட்ட தான் வந்து ரொம்ப அழுது ரொம்ப வேண்டிக்கிட்டேன். வெற்றிவேர் வேலும் சேவர் கொடியும் ரெண்டும் என் கையில் வந்து தந்தாங்க. அது கொடுத்து 45வது நாள் எனக்கு வந்து நான் ஸ்கேன் பார்க்கும்போது எனக்கு டாக்டர் வந்து உங்களுக்கு ட்விங்ஸ் வந்து இருக்குது. திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு வரவங்க, திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் போகிறவங்க, பழனி முருகரை கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு போகிறவங்க எல்லார் வாழ்க்கையும் மாறும். பௌர்ணமி அன்னைக்கு மிகப்பெரிய சக்தி வந்து திருச்செந்தூரில் வேலை செய்யுது. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹா. இந்த மூல மந்திரத்தை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நைட்டு ஃபுல்லாக. நம்பவே மாட்டீங்க, யார் மூலமாவது முருகர் வருவாருன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எனக்கு கோபி சார் வந்து மறுநாள் காலையில் 9:30க்கு எனக்கு வந்து தியானத்தில் வந்து அப்பா நல்லா வருவாங்கன்னு சொல்லி வருதுமா, நீங்கள் தைரியமாக பெட் ஸ்கேன் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பெட் ஸ்கேனில் வந்து எதுவுமே இல்லை, ஸ்ப்ரெட் ஆகலைன்னு சொல்லி வந்தாங்க. அப்புறம் நான் திருச்செந்தூர் முருகர்கிட்ட போய் நான் நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் நான் கோபி சார் கிட்ட தான் நான் நன்றி சொன்னேன். முருக பக்தர்கள் துன்பப்பட்டு துடிக்கும் போது முருகர் பார்த்துக்கிட்டு உங்களால் எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமோ யாரோ ஒருத்தர் அனுப்பிட்டு தான் இருப்பார். நெஞ்சில் ஒரு கால் நினைப்பின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்க்குங்கிறது அருணகிரிநாத திருமுருகாற்றுப்படையில் சொன்னது தான். முருகான்னு நீங்கள் ஒரு தரம் ஒரு அடி எடுத்து வைங்க, மயில் விட்டு கீழே இறங்கி முருகர் நம்மளுக்காக 10 அடி எடுத்துட்டு வருவாருங்கிறது தான் உண்மை. அடுத்த முருகர் சாட்சி வந்து இவங்களை வந்து பற்றி சொல்லணும். இந்த திருச்செந்தூர் மண்ணோட சொந்தக்காரங்க, திருச்செந்தூர் மண்ணில் இருக்கிறவங்க பாலா. அவங்க வந்து எனக்கு முதல்ல அறிமுகமே வந்து அவங்க எனக்கு தொடர்ந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. நான் ஒரு முக்கியமான எனக்கு வந்து யார்கிட்ட பேசினாலும் இப்போல்லாம் டக்குன்னு ஃபோனை வைக்க முடியல. அப்போ என் குருநாதர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். இவங்களோட பேர் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, பாலா பாலா வந்துகிட்டே இருக்குது. எனக்கு பயங்கர கோவம் வருது. எதுக்கு இதில் ஒரு 28 வாட்டி அடிச்சிட்டாங்க ஒரு 8-9 நிமிஷத்தில். எனக்கு அவரோட ஃபோனும் கட் பண்ண முடியல. என் குருநாதர் சில விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காரு. கரெக்டாக இவங்க அந்த பாலா பாலா வந்துட்டு இருக்கு. ஃபோன் அடித்து எடுத்துன்னு நான் சத்தம் போட்டேன், அம்மா இவ்வளோ ஃபோன் அடிக்கிறீங்களே நியாயமா? அது ஒரு 2 கால் 3 மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு திரும்ப உங்களுக்கு கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக 3வது நாள் வந்து இந்த கர்மாராய்ச்சியில் போகும்போது 3 பேர் வந்து வருது. மனோன்மணி, பாலாம்பிகை, ஜெகதீஷ். இந்த 3 பேரும் பெரிய அளவுக்கு இந்த கலியுகத்தில் ஒரு ரோல் பண்ணுறாங்கன்றப்போ எனக்கு இந்த அம்மாவை திட்டிட்டமேனு ஞாபகம் வருது. திரும்ப அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு தொடர்பு கொண்டு சாரி கேட்டு என்ன விஷயம் சொல்லுங்கன்றப்போ அப்போ கூட இவங்களுக்காக ஃபோன் பண்ணல, அவங்க அக்காக்காக ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப திருச்செந்தூர் முருகரோட செல்ல பொண்ணு தான் சொல்லணும். அம்மா வாங்க முருகா. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு சந்தோஷம்னாலும் கஷ்டம்னாலும் எனக்கு வந்து திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் தான். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் எனக்கு குழந்தை இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப நான் முருகர்கிட்ட தான் வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணி ரொம்ப அழுது ரொம்ப வேண்டிக்கிட்டேன். அப்போது இது நடந்த ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போது அது வந்து ஆவணி திருவிழா. சண்முகர், இதே சண்முகர் வந்து ஊரில் வந்து ஏத்தம் பார்ப்பாங்க. திருச்செந்தூரில் வந்து ஏத்தம் பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போ நான் எங்கள் அப்பா கூட வந்து நான் போய் பார்க்கும்போது அந்த சண்முகர் இதில் வந்து ஒரு ஐயர் வந்து என்கிட்ட வந்து வெற்றிவேர் வேலும் சேவர் கொடியும் ரெண்டும் என் கையில் வந்து தந்துட்டு நீ என்ன நினைக்கியோ கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி என் கையில் வந்து கொடுத்தாங்க. அது கொடுத்து 45வது நாள் எனக்கு வந்து நான் ஸ்கேன் பார்க்கும்போது எனக்கு டாக்டர் வந்து உங்களுக்கு ட்விங்ஸ் வந்து இருக்குது, அந்த ரெண்டுமே ட்விங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமுமே எனக்கு வந்து 4th மந்த் வந்து எனக்கு யூட்ரஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பயம் வந்துருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த்ஸாகவே நான் ஹாஸ்பிட்டல்லையே இருந்து எனக்கு நிறைய பிரச்சனை அதில் இருந்து எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு இதுலேயுமே வந்து திருச்செந்தூர் முருகர் தான் வந்து எனக்கு துணையாக இருந்திருக்காரு.
அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே என் பையன் வந்து 900 கிராம்ஸ் தான் இருந்தான். என் பொண்ணு வந்து 1 கேஜி 100 கிராம்ஸு. அப்பவும் டாக்டர் வந்து இன்குபேட்டர்லலாம் வச்சு கொஞ்சம் கஷ்டம், இம்யூனிட்டி லெவல்னால் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. அப்பவும் நான் திருச்செந்தூர் முருகர்கிட்ட தான் ரொம்ப வேண்டி இப்போ என் பிள்ளைங்க 2 பேருமே ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் வந்து திருச்செந்தூர் முருகர் தான். நான் வந்து கோபி சாரை வந்து 2023 இருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அவங்கக்கிட்ட ஆனால் நான் பேசினது வந்து 2024 தான். அதான் நான் ரொம்ப திட்டு வாங்கிட்டு தான் பேசினேன். ஏன்னா எனக்கு என்ன பயம்னா, அவங்க பிஸியாகவே இருக்காங்க, எனக்கு எங்கே லைன் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் வேற ஒன்று. இன்னொன்று வந்து நான் என் அக்காவுக்காக தான் நான் கால் பண்ணேன். இன்னொன்று தெய்வ குழந்தைகளுக்காகவும் நான் வந்து கேட்குறதுக்காக நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். இந்த தெய்வ குழந்தைகள் விஷயத்தில் ஒரு விஷயத்த சொல்லணும். தெய்வ குழந்தைகள் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க அக்காவால் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி பரிமாற்றம் உணர்ந்தால். இவங்க சொன்னதை ஒரு விஷயம் நீங்கள் யாரும் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. திருச்செந்தூர் கோயிலில் மயிலும் சேவர் கூட இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ட்வின்ஸுக்கு உருவாச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுதான் முருகர் சக்தி. இவங்களோட முருக பக்தி வந்து உண்மையிலே அளப்பரியது. நம்ம தெய்வான யானையோட மிகப்பெரிய தொடர்பு உள்ள ஆள். எப்படி நம்ம தினமும் பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் பேசுவோம், அந்த மாதிரி தினமும் திருச்செந்தூர் முருகர்கிட்ட போய் பேசக்கூடிய ஒரு ஆள். இவங்களுக்கு ஒன்றுன்னா திருச்செந்தூர் வந்து நிற்பார், அப்படிப்பட்ட ஒரு ஆள். சொல்லுங்க முருகா, சொல்லுங்க. உண்மைதான், அவங்க வந்து தன்னடக்கமாக சொல்கிறாங்க, நான் உணர்ந்திருக்காங்க. நேற்று கூட அவங்க அக்காக்காக வந்து பார்த்தாங்க. அந்த ஏன்னா நீங்கள் நான் திரும்ப இந்த கர்மாராய்ச்சியில் சொல்கிறேன்னா, உங்கள் கூட பிறந்தவங்கள நேசிங்க. அவங்க நான் கெட்டவங்களோ இல்லை அவங்க மோசமானவங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணாலும், இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறந்த கடமையை சரியாக செஞ்சீங்கனால் மட்டும்தான் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் உங்களோட அடுத்த பிறப்பு நீங்கள் இப்போ தான் ஸ்க்ரீன் பேர் டைரெக்ஷன்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டு போகிறீங்க. அவங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க மேலே பழி வாங்குற குணத்தை விட்டுருங்க, பாசத்தை காட்டுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதை கொடுங்க. அதில் இவங்க வந்து அவங்க சகோதரிகள் மேலே அவ்வளோ விஷயம் அவங்க அக்காக்காக கேட்டாங்க. அது அந்த பாசம் வந்து உண்மையிலே என்ன மெய்சில் இருக்க வச்சுது. அப்புறம் திருப்பி நான் அவங்க கிட்ட வந்து எங்கள் அக்காவை பற்றி பேசும்போது, ஆனால் இதில் என்னன்னா எனக்கு ஆச்சரியமானது, நான் என் பேரையும் என் ஊரையும் மட்டும்தான் சொன்னேன். அவங்கக்கிட்ட நான் என்னை பற்றி எதுவுமே சொல்லலை. அவங்களுக்கு என்னை பற்றி தெரியவும் தெரியாது. ஆனால் நான் எங்கள் அக்காவை பற்றி சொல்லிட்டேன், தேவ குழந்தைகளை பற்றி கேட்டுட்டேன். ஆனால் கடைசியில் அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் பூனைக்கு சாப்பாடு வைக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய கர்மா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து என் பையன் வந்து ஒரு ஸ்விம்மருன்னு அவங்களுக்கு தெரியாது, நான் சொல்லவும் இல்லை. அதையும் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, உங்கள் பையன் பெரிய அளவுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தேவ குழந்தைகளுக்கு எல்லாமே நான் இது பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டமோ இல்லை கைடன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். நாங்கள் ஆனால் சார் உங்கள் இன்டர்வியூஸை நான் பார்த்தேன், எனக்கு நிறையா ஆன்சர்ஸ் எனக்கு வந்து கிடைச்சிருக்குது. இவங்க வீட்டில் அந்த பூனை ஒன்று இறந்துருச்சு, அதோட தொடர்பு தான் நான் ஒரு நேர்காணலில் சொல்லியிருப்பேன். நீங்கள் நாய் பூனை வளர்க்குறது எல்லாமே நீங்கள் நினச்சி வளர்த்துட்டீங்க அப்படிலாம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் அந்த உயிர்களை உங்ககிட்ட அனுப்பிச்சதே உங்களை பாதுகாக்கவும் உங்களை நல்லா வாழ வைக்கவும் தான். இவங்க பூனை வளர்க்குறான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் கர்ம ஆராய்ச்சியில் இவங்க கண்டிப்பாக இவங்க வீட்டில் பூனை வச்சு இவங்க வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு உண்டான எல்லா விஷயம் செய்வாங்கன்னு தோணுச்சு. நான் அதை சொன்னேன், இவங்ககிட்ட அதை ஒத்துக்கிட்டாங்க. அது உண்மையிலே அந்த நேர்காணலில் சொன்னது காரணம் இவங்க தான். அப்புறம் சார்கிட்ட வந்து நான் காண்டாக்ட் பண்ணலை. அப்புறம் நான் 2024 வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்க வாஷ்ரூமில். ஆக்சுவலாக நாங்கள் சாதாரணமாக தான் நினச்சோம் கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது நான் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து லெஃப்ட் லெக்கில் வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது நான் ஒரு பாப்புலரான ஹாஸ்பிட்டலில் மதுரையில் வந்து ஒரு ஸ்டண்ட் வச்சா அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாயிடும், அதனால் நீங்கள் வந்து அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே நாங்கள் ப்ரொசீஜர் போயிட்டு அதை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே வந்து 2 டேஸில் எங்கள் அப்பாவுக்கு திருப்பி நடக்கவே முடியல எங்கள் அப்பாவால். ஏன்னா என்னன்னே காரணம் எங்களுக்கு தெரியல. நாங்கள் நிறைய ரிப்போர்ட் எல்லாமே கிளியராக இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட 2 வீக்ஸில் ஒரு 5-6 டாக்டர்ஸ் பார்த்துருப்போம். என்னன்னே தெரியல. நான் திருச்செந்தூர் முருகர்கிட்ட வந்து ரொம்ப எனக்கு ஏன்னா என்னன்னே தெரியாமல் எப்படி வந்து ஃபர்தராக மூவ் பண்ண முடியும், அதனால் எங்களுக்கு என்னன்னே தெரியல. ஆனால் கடைசியில் நாகர்கோயிலில் டாக்டர் செந்தில்குமாருங்கிற டாக்டர் வந்து கண்டுபிடிச்சாங்க, உங்களுக்கு முட்டு வரதான் வந்து ரிப்போர்ட் கிளியராக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்டே இல்லை, அதில் வந்து ஸ்கேன் பார்க்கணும்னு சொன்னாங்க. அந்த ஸ்கேன் பார்க்கும்போது தான் தெரியும் அதில் வந்து கட்டி இருக்குன்ட்டு. அது என்ன கட்டின்னு பார்த்தா கேன்சர் கட்டி பயாப்சிஸில்.
அப்போ அவங்க பயாப்சிஸ் பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பெட் ஸ்கேன் தான் பார்க்கணும். டாக்டர் சொல்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு 8 இயர்ஸ், பெட் ஸ்கேன் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. இப்போ பெட் ஸ்கேனில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அது டேரெக்டாக லிவரை தான் இதாகும்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன செய்யனே தெரியல. எனக்கு கோபி சாருக்கு ஃபோன் போட்டு நான் இப்படி சொல்கிறேன், இல்லை நீங்கள் நியூட்ரலான மனநிலையில் இருங்க, எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க. நான் வச்சுட்டேன். எனக்கு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் முருகரோட மூல மந்திரம் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் நைட் ஃபுல்லாக. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹா. இந்த மூல மந்திரத்தை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நைட் ஃபுல்லாக. நம்பவே மாட்டீங்க, முருகர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு இதில் இது பண்ணுவாங்கன்ட்டு இல்லை, யார் மூலமாவது முருகர் வருவாருன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எனக்கு கோபி சார் வந்து மறுநாள் காலையில் 9:30க்கு எனக்கு வந்து தியானத்தில் வந்து அப்பா நல்லா வருவாங்கன்னு சொல்லி வருதுமா, நீங்கள் தைரியமாக பெட் ஸ்கேன் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சத்தியமா சார், அந்த பெட் ஸ்கேன் பார்க்குற அந்த பெட் ஸ்கேனில் வந்து எதுவுமே இல்லை, ஸ்ப்ரெட் ஆகலைன்னு சொல்லி வந்தாங்க. அப்புறம் நான் திருச்செந்தூர் முருகர்கிட்ட போய் நான் நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் நான் கோபி சார் கிட்ட தான் நான் நன்றி சொன்னேன். அதுக்கப்புறமும் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஜான்வரியில் தான் சர்ஜரி ஆகிருக்கு, அப்புறம் திருப்பி மார்ச்சில் ஆகணும் அந்த சர்ஜரி. திருப்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ கேன்சர் இருக்குது, எங்களுக்கு ஆப்ஷனே இல்லை, கீமோதெரப்பிலாம் போக முடியாது, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இது டயபெட்டிஸ் வேறு அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்ட்டாங்க. அப்பவும் கோபி சார்கிட்ட தான் வந்து கேட்டேன். அப்பவும் கோபி சார் வந்து இல்லை கண்டிப்பாக நல்லா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எனக்கு நான் ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு ஆன்காலஜிஸ்டாக இருக்கணும், கார்டியாலஜிஸ்டாக இருக்கட்டும், ஜென்ரல் ஃபிசிஷியன், டயபெட்டிக் எல்லா டாக்டர்ஸுமே நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு அனஸ்தீஷியா கொடுக்குற கொண்டு அப்படி தான் சொன்னாங்க. எனக்கு எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வரும்போது கோபி சார் மட்டும்தான் என்கிட்ட பாசிட்டிவாக இல்லை, தைரியமாக நீங்கள் இருங்க, உள்ளே போயிட்டு வெளியே வந்து உங்கள் அப்பா கண்டிப்பாக நிச்சயம் நல்லபடியாக வருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே எங்கள் அப்பா இப்போ நல்லா இருக்காங்க, ஆரோக்கியத்தோடு இருக்காங்க. நாங்கள் ஆர்டிஃபிஷியல் லெக் வைக்க போகிறோம், இந்த நெக்ஸ்ட் வீக்கில் அவங்க நடந்துருவாங்க அப்படிங்கிற நல்லா இருக்காங்க இப்போது. அடுத்து வந்து திருச்செந்தூர் பௌர்ணமியை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லணும். இது வந்து அதை நான் சொல்லிடுறேன். திருச்செந்தூர் பௌர்ணமி வந்து எனக்கு தியானத்தில் வந்த உத்தரவை வந்து நான் சொன்னேன். லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் வந்தாங்க. வந்திருக்கும் போது என்னை வந்து நிறைய பேர் திட்டிலாம் வீடியோ போட்டிருக்காங்க. அது எனக்கு ஒரு சில பேர் அனுப்புவாங்க, யாரோ ஒரு ஜோசிகாரர் சொன்னான், யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பௌர்ணமிக்கெலாம் போகாதீங்க அப்படிலாம் சொல்லப்போ தான் இது ஏன் முருகா இப்படி திட்டுறாங்க, சொன்ன நீ தானே, இதில் நான் வெறும் கருவி மட்டும் தானே அப்படின்னு கேட்குறப்ப தான் இந்த ஒரு விதி வந்து எனக்கு புலப்படுது. இந்த ரகசியம் வந்து யாருக்கு விதி மாறணுமோ அவன் இந்த கனவுலையை பார்க்குறதும், யாருக்கு விதி மாறக்கூடாதுன்னு அவன் போவாதன்ற அந்த கனவுலையை பார்க்குறப்போ திருச்செந்தூரில் நான் வந்து பௌர்ணமி விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க கரெக்டாக இவங்க மூலயமா முருகர் எனக்கு பதில் சொல்ல வச்சார். அந்த விஷயத்தை அவங்களே சொன்னால் கரெக்டாக இருக்கும். சொல்லுங்கள் சார். இது சொல்கிறது வந்து இந்த விஷயம் வந்து என்னுடைய பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு தான் நடந்தது. ஆனால் இது திருச்செந்தூர் பௌர்ணமினால் மட்டும்தான். இது என்னென்னா, அவளுக்கு வந்து 10 இயர்ஸாக குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னா ஜாதகத்தில் வந்து அவளுக்கு பித்ரு தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குழந்தை பிறக்க அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டேக்காங்க, அது கரெக்டான இது இல்லை. ஆனால் அவள் வந்து 10 வருஷமாகவே வேல் பூஜை பண்ணுவா, சஷ்டி விரதம் மாதம் இருப்பாள் அந்த பொண்ணு. ஆனால் அவளுக்கு என்ன பிரச்சனை, அவங்க 2 பேருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவள் நீ கடவுளை மட்டும் வேண்டிக்கோங்கிற மாதிரி அவள் ஃபுல்லாக முருகரை தான் ரொம்ப வேண்டிகிட்டே இருந்தாள். 2 தடவை அவள் வந்து 2 தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்து தடவை ஃபெயிலியர் ஆகும்போது கூட முருகரை வந்து ரொம்ப இறுக்கி தான் பிடிச்சிருந்தா. செகண்ட் டைம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போகும்போது அவள் ஃபெயிலியர் ஆனோடனே அவள் ரொம்ப என்ன முருகரை கும்பிட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஃபெட்டப் ஆகி போயிட்டா. அப்புறம் கோபி சார் உங்களுடைய இதை 48 நாள் திருப்பள்ளி எழுச்சி வந்து பார்த்துட்டு திருப்பி அவள் போனா 48 நாள். அங்கே எங்களுக்கு வள்ளியூர், நான் கல்யாணம் பண்ணது வள்ளியூரில், வள்ளியூர் முருகர் கோயிலில் வந்து 48 நாள் திருப்பள்ளி எழுச்சி போய் பார்த்தா.
அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாக இருந்தால் அந்த அளவுக்கு அவளுக்கு வரலை. அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் பௌர்ணமியை பற்றி சார் வந்து இன்டர்வியூ கொடுத்தது அதை பார்த்துட்டு அவள் போனா. ஆனால் உண்மைக்குமே சார் அவளால் போகவே முடியலை. 5 to 6 months அவள் கஷ்டப்பட்டா. அந்த கர்மா வந்து அவளை போகவே விடலை. ஆனால் அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் அவள் திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு வந்தால் அது வீக்கெண்டு வேறு, பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து அவள் ஹஸ்பண்டோட கால் வந்து ஃப்ராக்சர் ஆகி அவரால் நடக்கவே முடியலை. ஆனால் அவள் முருகரை பார்த்துட்டு தான் வெளியே வரணுங்கிற இதில் வந்து பார்த்துட்டு தான் வெளியே வந்தா. அவ்வளோ பிடிவாதம் அவளுக்கு, அந்த முருகரை பார்க்கணும், குழந்தை முருகர்கிட்ட வாங்கணுங்கிற பிடிவாதம் அவளுக்கு. பார்த்துட்டு வெளியே வந்தா. வெளியே வந்து நம்பவே மாட்டீங்க, ட்ரீட்மெண்ட் இல்லாமல் டிசம்பர் மாதம் அவள் கன்சீவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து நான் வந்து அவளை மாதிரி வந்து நீங்கள் மாதம் மாதம் விரதம் இருங்க, வேல் பூஜை பண்ணுங்க, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. நெஞ்சில் ஒரு கால் நினைப்பின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்க்குங்கிறது அருணகிரிநாத திருமுருகாற்றுப்படையில் சொன்னது தான். முருகான்னு நீங்கள் ஒரு தரம் ஒரு அடி எடுத்து வைங்க, மயில் விட்டு கீழே இறங்கி முருகர் நம்மளுக்காக 10 அடி எடுத்துட்டு வருவாருங்கிறது தான் உண்மை. அதனால் இங்கே இருக்கிறவங்க யாருக்காச்சும் ஒருத்தங்க நம்ம இவ்வளோ தூரம் வேண்டணுமே, முருகர் நம்மளுடைய வேண்டுதலை கேட்காரா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, கோபி சார் சொன்ன மாதிரி ஊழ்வினை கர்மவினையினால நம்மளுடைய வேண்டுதல் வந்து கொஞ்சம் போகலாம். ஆனால் நிச்சயமாக முருகர் வந்து கைவிட மாட்டாருங்கிறது தான் நிசத்தமான உண்மை. 2வது காரணம் நான் ஏன் இந்த இதை சொன்னேன்னா, கோபி சார் முன்னாடி திருச்செந்தூர் மண்ணில் கோபி சார் முன்னாடி எல்லார்கிட்டையும் சொல்லணுங்கிறது தான். நான் ரொம்ப சந்தோஷம். அவளால் வர முடியல, அவளுக்கு இப்போது 8th month டெலிவரிக்காக வெயிட் பண்ணுறா. அதனால நான் வந்து இந்த இதை இங்கே சொன்னேன். இன்னொரு விஷயம் சொல்ல, இந்த திருச்செந்தூர் பௌர்ணமி சம்மந்தமாக இந்த மாதிரி கோயிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எங்களால் வேலையே செய்ய முடியல, இவ்வளோ கூட்டம் வருது, எங்களால் சமாளிக்கவே முடியல, இது ஒரு மாற்று வழியே இல்லையான்றப்போ நான் யோசிக்கிறேன். நம்ம சொன்னது வந்து முருகர் சொல்லி தான் சொன்னோம். திருச்செந்தூர் பௌர்ணமி மட்டும் இல்லைங்க, திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு வரவங்க, திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் போகிறவங்க, பழனி முருகரை கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு போகிறவங்க எல்லார் வாழ்க்கையும் மாறும். பௌர்ணமி அன்னைக்கு மிகப்பெரிய சக்தி வந்து திருச்செந்தூரில் வேலை செய்யுது. சொல்லும் போதே புல்லரிக்குது. அது உணர்ந்தால் மட்டும்தான் முடியும். இந்த திருச்செந்தூர் பௌர்ணமி சொன்ன என்னாலேயே இப்போ வரைக்கும் திருச்செந்தூர் பௌர்ணமி தங்க முடியல. இந்த யூனிவர்ஸ் என்ன வேலை செய்யணும் நல்லா கேட்டுங்க. எந்த விஷயத்தை நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களோ, மாஸ் சைக்காலஜி எதை வந்து மக்கள் ரொம்ப பெருசாக போகிறோம் அந்த விஷயத்தில் ஒரு பாதிப்பு வரும். ராஜேஷ் சார் வந்து சித்த மருத்துவத்தை பற்றி அவ்வளோ விஷயங்கள் பேசினார். கடைசியில் அவர் இறந்தப்போ பாருங்கள், அவர் தம்பி வந்து திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார், சித்த மருத்துவம் இறந்தாருன்னு சொல்லி. இது வந்து பிரபஞ்சத்தோட நியதி, சமநிலையாக வேலை செய்யும். இந்த பௌர்ணமி வரவங்களுக்கு வந்து எக்கச்சக்க தடைகள் வரும், அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. ஒரு பௌர்ணமி வந்து வாழ்க்கை மாறினவங்களும் நான் பார்த்துருக்கேன், 3 பௌர்ணமி வந்து வாழ்க்கை மாறிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கை மாறி தான். அப்போ இந்த குழப்பத்தில் இருக்கும் போது இவங்க திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு ஷேர் ஆட்டோ சம்மந்தமாக ஒரு விஷயம் சொன்னாங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் தான் இதையும் முருகர் இவங்க மூலயமா சொல்ல வச்சிருக்காரு. ஓ, நம்ம போகிற பாதை சரியான பாதை தான் அப்படின்றத உணர்ந்த அந்த. ஆமா, நாங்க வந்து ஆக்சுவலா இங்க இருந்து, எங்க வீடு இங்கே தான் இருக்கு, இங்க இருந்து நாங்க அங்க கோயிலுக்கு போனோம். அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா, அந்த அண்ணா சொல்றாங்க, திருச்செந்தூர் பௌர்ணமினால வாழ்வாதாரம் அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லி இத்தனை குறிப்பிட்ட மந்த்ல இவ்வளோ அமௌண்ட்டை நான் வந்து அடைச்சிட்டேம்மா கடனா, என் வாழ்வாதாரம் இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்குதுன்னா காரணம் வந்து திருச்செந்தூர் பௌர்ணமி தான். அவர் யார் சொன்னார்னே அவருக்கு தெரியல சார். ஆனால் அவர் வந்து அந்த யூடியூப் பாப்பா, ஆனால் அவர் உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு அவர் வாழ்த்துனாரு. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி, முருகர் நம்மள பார்த்துட்டு இருக்காரு, நம்ம வேதனையில இருந்தும் அவர் பார்க்குறாரு. நல்லா கேட்டுங்க, முருக பக்தர்கள் துன்பப்பட்டு துடிக்கும் போது முருகர் பார்த்துக்கிட்டு உங்களால் எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமோ யாரோ ஒருத்தர் அனுப்பிட்டு தான் இருப்பார். என்ன ஒன்று, நம்ம ஊழ்வினையும் கருவினையும் நம்மளே ஒரு கடத்தில் நம்பிக்கை இழந்து, இப்போ ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க பாருங்க, முருகன் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படி, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வர வச்சு போயிடும். எந்த சூழ்நிலையிலுமே உங்களை புதைக்கிற அளவுக்கு சூழ்நிலை முருகரை நம்பாமல் மட்டும் போயிடாதீங்க. இது உண்மை. இந்த மாதிரி எத்தனையோ ஒரு 1000 சாட்சியை வந்து என்னால் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். அது முருகர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் யார் மூலியமாக பதில் கொடுப்பார். நான் அதனால தான் ஒரு பேட்டியில் சொன்னேன், இதே ஆதான் சேனல் தான் சொன்னேன், நீங்கள் முருக பக்தர் தோண்டு போகும்போது நீ இருக்கியா முருகா காட்டுன்னா, ஏதோ ஒரு பஸ்லேயோ ஏதோ ஒரு வண்டிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல முருகர் படம் தெரியுதா, நீங்கள் இங்கே தெரிய சொல்லுங்கள். இமயமலையில் எனக்கு காட்டினாருங்க முருகர். இமயமலையில் நான் காலையில் பாபாஜி கேவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் பாண்டவ கோழின்னு ஒரு இடத்துக்கு போகிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல நீ இருக்கியா காட்டு முருகான்றப்போ பாபாஜி பாண்டவ கோழி மலை உயரத்து இமயமலையில் ரொம்ப அதிகமான உயரமான இடத்துல வேல் இருந்து முருகர் வேல் எப்படி சாத்தியம், இது யார் கொண்டு போய் வச்சிருப்பாதியா, ஏன் கண்ணில் பட்டிருக்கணும். இப்படி தான் முருகர் நம்மளுக்கு பதில் சொல்கிறாரு. உணர மட்டும்தான் முடியும். இங்கே இருக்கிற ஒரு 250-300 பேருக்கு நிச்சயமாக அந்த உணரக்கூடிய சக்தி இருக்கனால தான் வந்து சேர்ந்துருக்கீங்க.
இவங்க சொன்னது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த பௌர்ணமி விஷயத்த சொன்னாங்க. இது மாதிரி பல பேரோட வாழ்க்கை மாதிரி ரொம்ப நன்றிங்க. ஆமாம் சார், ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன் சார். சோஷியல் மீடியாவை இப்போ திறந்தாலே முருகா முருகான்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. கோபி சார் அவங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாமே ஒரு தனித்துவமாக இருக்குது. இது கொடைக்கானலில் உள்ள பூம்பாறை முருகனாக இருக்கட்டும், அருணகிரிநாதரோட பயணங்களாக இருக்கட்டும், இப்போ ஹிமாலயா பயணங்களாக இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசமாக ரொம்ப தனித்துவமாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு விஷயம் பதிவு பண்ணி ஆகணும். நான் முருகர் ஆராய்ச்சியில் என்னோட முதல் முருகர் ஆராய்ச்சி தொடங்கின வந்து வள்ளிமலையிலேருந்து தான் முருகர் ஆராய்ச்சியே நான் அப்படி ஒரு விஷயத்தை செய்யணும், இந்த விஷயத்தை முருக பக்தர்களுக்கு சொல்லுன்றப்போ இந்த இவங்க வந்து எனக்கு வந்து சார் திருச்செந்தூருக்கு வந்தீங்கன்னா திருநெல்வேலி வள்ளியூருக்கு வாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு 50-100 தடவை சொல்லியிருப்பீங்களாங்கம்மா. நான் என்ன நினச்சேன், வள்ளியூர் வந்து ஒரு சின்ன கோயில் போல இருக்கு, சரிங்கம்மா நான் வரேங்க, எல்லாரும் கூப்பிட்ற மாதிரி இவங்களும் கூப்பிட்றாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு விட்டுருவான். ஆனால் இந்த திருநெல்வேலியில் இருக்கிற வள்ளியூர் வந்து அபரிவிதமான ஒரு மிகப்பெரிய கர்மா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இடம்ன்றது வந்து நான் கேட்டு மெய் செலுத்தி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாருங்கம்மா, நீங்கள் சொன்ன வள்ளியூர் கோயில் இந்த ஃபோட்டோ ஒன்றானுங்கிறப்போ சார் ஆமாங்க சார் இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தப்போ பாருங்கள் முருகர் எனக்கு முன்கூட்டியே இதை உணர்த்திருக்கார். நான் தான் இதை வந்து கவனக்குறையாக விட்டுட்டேன். திருநெல்வேலியில் வள்ளியூர்னு ஒரு கோயிலுக்கு நான் வருவேன். அந்த கோயிலை பற்றி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3 பேட்டி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இடம். அதை முருகர் முன்கூட்டியே உணர்த்தி நாங்கள் போக சொல்லியிருக்காரு, நான் தான் விட்டுட்டேன். அந்த கோயில் தெரிய வந்தது இவங்களால. எனக்கு முன்னாடி தெரியாது, வள்ளியூர்னு ஒரு ஊருக்கு கூட எனக்கு தெரியாது. வள்ளியூரில் மிகப்பெரிய கர்மா டிரான்ஸ்ஃபருக்கு உண்டான ஒரு பெரிய சக்தி அந்த முருகர் கோயிலில் இருக்குது. விரைவில் அந்த கோயிலுக்கு வருவேன். அதுக்கு ஒரு பெரிய நன்றிங்கம்மா உங்களுக்கு, உங்கள் மூலயமா தெரிய வந்துச்சு. அது தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபைனலாக ஒன்றே சொல்லிமுடிச்சிடுறேன். யார் ஒருவர் முருகருடைய திருவடிகளை வந்து பற்றி பிடிக்கிறாங்களோ அவங்க எவரோடைய காலையும் பிடிக்க வேண்டாம் அவசியமே இருக்காதுன்னு அருணகிரிநாதர் தான் திருமுருகாற்றுப்படையில் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேங்கிற பாட்டில் சொல்லியிருக்காரு. அதனால் நல்லா இறுகி பற்றி போங்க, நிச்சயமா நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகன் என்னை கைவிட மாட்டார், எனக்கு நம்பிக்கை இருக்கு, எப்பவும் விட மாட்டார். ஆனாலும் எனக்கு ரொம்ப முடியல, என்னால் தாங்கவே முடியல. அம்மா அப்பா யாரும் இல்லை, யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. முருக பக்திலாம் பேசுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே கந்தராலங்காரம்ன்ற ஒரு புக்கு, அதில் ஒரு வார்த்தை வந்து என் வாழ்க்கையை மாற்றுது. எத்தனையோ மருத்துவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு நான் இந்த பாடலை சொல்லி அவங்க பாடி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான். என்னோட குழந்தைகளுக்கு 10 ரூபாய்க்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன். ஒரு நாள் திருச்செந்தூருக்கு வந்து முருகரை கும்பிட்டுட்டு சன்னதி கொடிமரத்தில் உட்காந்து மனவேதனையோடு அழுதுட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் முருகர் கொடுத்துருக்காரு. நான் வந்து நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். இன்னைக்கு திருச்செந்தூரில் முருகர் அழைக்கிறார். அடுத்து நம்மளோட முருகர் அழைக்கிறார் எங்க சார்? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.